அப்போ வந்து எனக்கெல்லாம் சின்ன வயசு தெரியாது. ஆனா பெரியவங்க வீட்ல இருக்கவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும். அவங்கலாம் அததான் சகிச்சுட்டு எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. அதனாலேயே பாதி அங்க போறதுக்கே பிடிக்கிறதில்ல. சப்போர்ட் பண்றோம்ன்னு சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எதுவுமே நடக்கிறதில்ல. இப்போ வந்து பொருளாதார பிரச்சனையால அங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பேசும்போது அது இந்த விலை, இது இந்த விலை, இதை சாப்பிட முடியலன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டுல அப்படியே இல்லை. நினைச்சதை வாங்கி சாப்பிடலாம். கொஞ்சம் செலவுலயே தாராளமா வாழலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீலங்கால அப்படி இல்லை. பொருளாதாரனால சாப்பிட வழி இல்லாம அஹ் பிள்ளைங்கலாம் ரொம்ப தவறான வழிக்கு போறது அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலயே நாட்டுக்கு போறதுக்கே சுத்தமா பிடிக்கிறது இல்ல. இதுதான் முக்கியமான ரீசனே. இந்த பொருளாதார பிரச்சனையினாலதான் போறதுக்கே பிடிக்கிறது இல்ல. ஏன்னா அங்க இருக்கிறவங்க சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நம்ம வந்து இங்க இருக்கிற காசை கொண்டு நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. கபிலன் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஒர்க் பிஸில தான் வந்து சேட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த உங்க பிஸி ஷெட்யூல்லையும் வந்து எனக்காக வந்தீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லோகராஜ், என்னாச்சு, பிஸி ஆயிட்டீங்களா? இல்லை நான் பேசிட்டு இருந்ததை கவனிச்சிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. நீங்க இந்த டைம் ஒர்க்கா இல்லை பிஸியா இருந்தீங்களா, ஃப்ரீயா இருந்தீங்களான்னு தெரியல. எங்களோட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஹாய், லைவ்ல இருக்கவங்க ப்ளீஸ் பார்க்கும்போது ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை போய் பாருங்க. நல்ல என்னோட என்னோட ஃபேஸுக்கே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நான் எப்படி இருந்தேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் போடுற பேக்கெல்லாம் வச்சு நான் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கேன். அது எல்லாமே நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ரெகுலராக என் சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க, இல்லை நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பண்ண சொல்லுங்க. ஒரு ஷேர் கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மினிட்டுக்குள்ளே தான் இருக்குது. லாங் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லைனாலும். லோகராஜ், யார் யாரோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சந்தோஷமா வாழ்றாங்க. பட் நம்ம இன மக்கள் ஸ்ரீலங்காவில இருந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம அரசியல் சப்போர்ட்டும் நம்ம தமிழ் மக்களுக்கு சரியா கிடைக்கவில்லை ஸ்ரீலங்கா. எஸ், கண்டிப்பா நீங்க சொல்றது அப்படியே உண்மைதான். 100%. எல்லாமே வாய் வார்த்தையால தான் சொல்றது. நான் ஆட்சிக்கு வர்றேன், நீ ஆட்சிக்கு வரும்போது இது நடக்கும். எல்லாமே அவங்களுக்காக அது சொல்றது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் எதுவும் நடக்கிறது இல்லை. ஸ்ரீலங்கால நடக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நியூஸ் மூலமா பாப்பீங்க. பாதி மக்கள் அந்த பிரச்சனையிலேயே போர் வந்தப்பவே எல்லாம் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுனாமி. இப்போ வந்து பொருளாதார பிரச்சனை, சாப்பிட வழி இல்லாம நிறைய தவறுகளுக்கு போய் சின்ன சின்ன பிள்ளைங்க தவறான பாதைகளுக்கு போயிட்டு அப்படி பாதி பேர் இறந்துடுறாங்க. நம்ம இனமையா அழிஞ்சு கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அங்கேயும் கஷ்டமானவங்களும் இருக்காங்க, வசதியானவங்களும் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க தான் அங்கெல்லாம் வாழ முடியும். மிடில் கிளாஸ் நடுத்தர மக்களால வாழவே முடியாது. சாப்பிட்றதுக்கே முடியாது. அரிசி இந்த விலை, ஒரு முட்டை இந்த விலை, பால் இந்த விலை, சீனியில் இந்த விலைன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஐயோ, அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு தோணும். இங்கேயே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான் என்னோட நினைப்பெல்லாம். அவங்கெல்லாம் சொல்றதை கேட்டா அவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கண்டிப்பா நீங்க அங்க வரவே வராதீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நாடு. நம்ம நாடு அப்படி இல்லை. நம்ம நாட்டு நிலைமை அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கு. விஜயேந்திரகுமார், ஹாய் ஹாய் விஜயேந்திரகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஜயேந்திரகுமார், ஒரு லைக் கொடுங்க. ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் வந்துடும்.